நாம் நிகழ்ச்சிக்குள்ளே கடந்து செல்ல போகிறோம். எல்லாரும் அமைதியாக இருங்க, ரொம்ப சந்தோஷமாக இருங்க. இந்த அருமையான நிகழ்ச்சி தொகுப்பாளர் முன்பாக வந்து உங்களுக்கு சில காரியங்கள் சொல்லும் பொழுது நீங்கள் அதற்கு ஒத்துழைப்பு கொடுத்து கர்த்தரை மகிமைப்படுத்தும் அன்பாக கேட்டுக்கொள்கிறோம். எல்லாரும் பெர்ஃபார்ம் பண்ண ரெடியாக இருக்கிறீங்களா? யாரெல்லாம் ரெடியாக இருக்கிறீங்க? நீங்களா சந்தோஷமாக இருக்கிறீங்களா? சரி, நான் ஒவ்வொரு கிளாஸாக சொல்லும்போது டீச்சர்ஸ் உங்கள் பிள்ளைகளை கொண்டு வந்து வரிசைப்படுத்தும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். ஃபர்ஸ்ட் ப்ரோக்ராம் பிரைமரி FH கேர்ள்ஸ். ஹாலிடேஸ் வந்தாலே ஜாலி தான். இயேசுவை கவனித்து பாரு, ரட்சிக்க வந்தவரை கவனித்து பாரு, இப்படிந்து தாக்கினாரை கவனித்து பாரு, குணமாக்க வந்தவரை கவனித்து பாரு. நண்பா வாங்க வாங்க, எட்டா வாங்க, நம்பி வாங்க வாங்க, பரிசு வாங்க. நண்பா வாங்க வாங்க, BBS வாங்க, நம்பி வாங்க வாங்க, போலியமாக prayer time unde, action songs unde, His stories unde, God's word unde, prayer time unde. Na 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 na. எல்லாரும் கரங்களை தட்டி பிள்ளைகளுக்கு வாழ்த்து சொல்லலாமா? அடுத்ததாக ஜூனியர் E&I பிள்ளைகள். பாவிகளை ரட்சிக்கவே. அடுத்ததாக ஆனுவல் ரிப்போர்ட் பை சீனியர் ஸ்டூடெண்ட் அனன்யா.
Thank you Ananya Risho for the annual report. அடுத்த program Junior A and B ஏசுதான் என்ற மூச்சு. சந்தோஷமாக நடனமாடிய நம்ம பிள்ளைகளுக்கு எல்லாரும் கை தட்டி வாழ்த்து சொல்லலாமா? அடுத்ததாக பிகினர் ABCD பிள்ளைகள் ஹாலிடேஸ் வந்தாலே ஜாலிதான். இயேசுவை கவனித்து பாரு, ரட்சிக்க வந்தவரை கவனித்து பாரு, கீழ்ப்படிந்து தாக்கினாரை கவனித்து பாரு, குணமாக்க வந்தவரை கவனித்து பாரு. நம்ப வாங்க வாங்க எட்டா வாங்க, நம்பி வாங்க வாங்க பரிசு வாங்க, நண்பா வாங்க வாங்க TBS வாங்க, நம்பி வாங்க வாங்க ஓலியமாக prayer time undu, action songs undu, Buddhist stories undu, God's word undu, prayer time undu. Na 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 எல்லாரும் சந்தோஷமா கடல்ல தட்டமா இந்த பிள்ளைகளுக்காக. இவங்க நம்ம சபைக்கு ஃபர்ஸ்ட் VBSக்காக வந்திருக்காங்க. குறிப்பா இந்த பெற்றோர்களுக்காக இன்னொரு தடவை சத்தமா கரம் தட்டலாமா? அடுத்த ப்ரோக்ராம் பிரைமரி BEGH பாய்ஸ் வசனம் சொல்ல வர்றாங்க. நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உண்மையில் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். சங்கீதம் 32:8. தேவன் அன்பாகவே இருக்கிறார். 1 யோவான் 4:8. தேவன் அன்பாகவே இருக்கிறார். 1 யோவான் 4:8. கர்த்தாவே நீர் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர். சங்கீதம் 1:39.
மத்திய 4 தேவன் அன்பாக இருக்கிறார். 1 யோவான் 4:8. நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். சங்கீதம் 32:8. அப்பொழுது இயேசு அப்பாலே போ சாத்தானே என்றார். மத்தேயு 4:10. நான் உனக்கு போதித்து நீரனை நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். உண்மையில் என் கண்ணை வைத்தேன் உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். சங்கீதம் 32:8. தேவன் அன்பாகவே இருக்கிறார். 1 யோவான் 4:8. கர்த்தாவே நீர் என்னை ஆராய்ந்து அறிந்து நிற்கிறீர். சங்கீதம் 139:1. நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர். யாத்ராகமம் 12:26. அப்பொழுது இயேசு அப்பாலே போ சாத்தானே என்றார். மத்தேயு 4:10. நான் உன் பரிகாரியான கர்த்தர். 1 யோவான். இப்படி இருக்க பரமாலைப்புக்கு பங்குள்ளவர்களாகிய பரிசுத்த சகோதரரே, நாம் அறிக்கை பண்ணுகிற அப்போஸ்தலரும் பிரதான ஆசாரியருமாய் இருக்கிற கிறிஸ்து இயேசுவை கவனித்து பாருங்கள். எபிரேயர் 3:1. தேவன் அன்பாக இருக்கிறார். 1 யோவான் 4:8. வசதி சின்ன பிள்ளைகளுக்கு ஒரு தடவை கை தட்டலாமா? அடுத்த ப்ரோக்ராம் பிகினர் ENF பிள்ளைகள் பாவிகளை ரட்சிக்கவே. அடுத்த ப்ரோக்ராம் இன்டர்மீடியட் D பிள்ளைகள் கவனி தம்பின்ற பாட்டுக்கு டான்ஸ் ஆக்ஷன் சாங் பண்ண வராங்க. கவனி தம்பி
பாடிடலாமா? அடுத்தது ஜூனியர் C&H பிள்ளைகள். இயேசுதான் எந்த மூச்சு. பிபிஎஸ்சி நோக்கம் கவனி, இயேசுவை கவனி. முதலாம் நாள் நோக்கம் இயேசு வந்ததை கவனி. இரண்டாம் நாள் நோக்கம் இயேசுவின் வாழ்வை கவனி. மூன்றாம் நாள் நோக்கம் இயேசுவின் வழியை கவனி. நான்காம் நாள் நோக்கம் இயேசுவின் வார்த்தையை கவனி. ஐந்தாம் நாள் நோக்கம் இயேசுவின் வருகை கவனி. உத்தமமான வழியிலே விவேகமாய் நடப்பேன். எப்பொழுது என்னிடத்தில் வருவி, என் வீட்டில் உத்தம இதயத்தோடு நடந்து கொள்ளுவேன். சங்கீதம் 101:2. சோம்பர் கையில் வேலை செய்கிறவன் ஏழை ஆவான். சுறுசுறுப்பு கையில் வேலை செய்கிறவனோ செழிப்பு உண்டாகும். நீதிமொழிகள் 10:4. இதோ உலகத்தின் முடிவு பர்யந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடன் கூட இருக்கின்றேன். மத்தேயு 28:20. ஆக்ஷன் சாங் பண்ணி வசன சொல்ல தம்பிமாருக்கெல்லாம் கைத்தட்டி வாழ்த்து சொல்லலாமா? அடுத்த ப்ரோக்ராம் இன்டர்மீடியட் F பிள்ளைகள் ஸ்கிப் பண்ண வர்றாங்க. எப்படியோ கஷ்டப்பட்டு கடை ஆரம்பிச்சாச்சு. ஆமா பாஸ், ஆரம்பிச்சாச்சு. லாபம் ஓடுமா நஷ்டமா ஓடுமா? எப்படி லாபமாக தான் வரும். சரி சரி, நீ போய் போர்டு வை, நீ போய் தோசை சுடுப்பா. எப்படியோ போர்டை வச்சாச்சு. இனி நிறைய ஆள் வர போறாங்க. வாங்க மேடம், வாங்க வந்து உட்காரு. இங்கு தோசை கிடைக்கும். சிவன் சாப்பிட போனால் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். மேடம், உங்களுக்கு எத்தனை தோசை வேணும்?
3 தோசை. அது என்ன மேடம் அரை தோசை? அதான் மேம் உங்களுக்கு எத்தனை வேணும்? 2 தோசை. மேம் உங்களுக்கு எத்தனை தோசை வேணும்? 1. மேம் உங்களுக்கு எத்தனை தோசை வேணும்? 3 தோசை. 3. 2 பிளேட் 3 தோசை, 1 பிளேட் 2 தோசை, 1 பிளேட் 1 தோசை. அது என்ன 2 தோசை 3 தோசை? இவங்க தான் அரை தோசை கேட்குறாங்க, நான் என்ன செய்யறது? கஸ்டமர் வந்து இதெல்லாம் செஞ்சுதான் ஆகணும், இல்லைன்னா பாஸ் திட்டுவாரு. மேடம் இந்தாங்க. மேடம் மேடம் நீங்க கேட்ட அரை தோசை. சீனி சீனி தாங்க. இந்த தாரம் இதாங்க மேடம். மேம் உங்களுக்கு சீனி? சீனி சீனி மேம் நிறைய சீனி தின்னா சுகர் வந்துடும் மேடம். எங்களுக்கு தானே வரும், உங்களுக்கு வராதுல்ல. இப்போ என்ன? சரி மேடம். என்ன கரண்டி வச்சிருக்க? அள்ளி எடுத்து போடு. சீனியா? மேடம் சீனி. மேடம் சீனி நிறைய போடுங்க, அப்படியே கவுத்தாலும் பிரச்சனை இல்லை. போதும். நானும் சீனி. சில நாட்களுக்கு பிறகு சரி கணக்கு வழக்க சொல்லுங்க. கடையோட கணக்கு பாஸ். நம்ம 50,000க்கு இந்த கடையை ஹோட்டலை திறந்தோம், 25,000 தான் வந்திருக்கு. ரொம்ப நஷ்டத்துல ஓடுது பாஸ். என்ன கடையை திறந்து கொஞ்ச நாள் போனா எல்லாம் லாபமால வரும், நமக்கு என்ன நஷ்டமா போயிட்டு இருக்குது? காய்கறி செலவோடையும் சீனி செலவு தான் அதிகமாக இருக்குது. அப்படி எல்லாரும் சீனியை வாங்கிட்டு இருக்காங்க. ஆமா பாஸ், சீனி தான் சாப்பிடுறாங்க. சுகர் வந்துடும் சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறாங்க, சீனியே வாங்குறாங்க. சரி அப்ப நம்ம என்ன பண்ணலாம்? சரி நம்ம போர்டு வைக்கலாம், இனிமேல் இன்று முதல் தோசைக்கு சீனி கிடையாது. அப்படியா பாஸ்? உங்க ஐடியா ஒர்க் அவுட் ஆகுமா பாஸ்? ஒர்க் ஆகும். நீங்க போர்டை மட்டும் வைங்க. ஓகே பாஸ். மறுநாள் காலை எப்பா போர்டு வச்சாச்சு, இனி சீனி நிறைய கேட்க மாட்டாங்க. இன்று முதல் தோசைக்கு சீனி கிடையாது. மேடம் வாங்க மேடம். உட்காருங்க மேடம். இங்கு தோசை கிடைக்கும். இன்று முதல் தோசைக்கு சீனி கிடையாது. சரி வாங்க போய் பார்ப்போம். மேம் உங்களுக்கு எத்தனை தோசை வேணும்? 2 தோசை. உங்களுக்கு எத்தனை தோசை வேணும் மேடம்? 1 தோசை. உங்களுக்கு எத்தனை வேணும்? உங்களுக்கு 2, 1, 2, 1.
சோப்பு போட்டு கழுவி தான் மேடம் வச்சுருக்கோம். சரிண்ணா. மேடம் சாம்பார் ஊற்றவா மேடம்? ஊற்றுங்க. மேடம் உங்களுக்கு மேடம் சாம்பார் ஊற்றவா மேடம்? சீனி. ஏன் சீனி கேட்குறீங்க? நீங்கள் போர்டை பார்க்கலையா? தோசைக்கு தானே சீனி கிடையாதுன்னு போட்டுருந்து. ஆனால் 2வது தோசைக்கு சீனி உண்டு, அதுதான் சீனி. இன்னும் வைங்க. சீனி நிறைய வைங்க, தட்டுருங்க அப்படியே. சீனி கொடு, போடு நிறைய. கரண்டியா பாரு, குட்டியா இருக்கு. அன்னைக்கு தானே சொல்லுவோம், இன்னைக்கு அதே குட்டி கரண்டியா? கொஞ்சம் பெருசா கொண்டு வரக்கூடாதா மேடம்? சீனா கரண்டி நீங்க தான் மேடம் வாங்கி தருவீங்க. சீனி இவ்வளோ பெரிய ஹோட்டல் இருக்கலாம், சீனி கூட வாங்க முடியாது. வேற என்னத்துக்கு கடை வச்சிருக்கீங்க? சீனி தான் வச்சுட்டீங்களா மேடம்? சாப்பிடுங்க. இன்னைக்கு எப்படி கடை போச்சு? இன்னைக்கு நஷ்டத்திலே நஷ்டமா போச்சு பாஸ். என்ன போர்டு வச்சுக்கிறோமா? முதல் தோசைக்கு தானே சீனி கிடையாது, 2வது தோசைக்கு சீனி வைங்கன்னு கேட்குறாங்க பாஸ். ஐயோ சே, இந்த மக்கள் எல்லாம் வர வர ஒன்றையும் புரிஞ்சுக்கிடவே மாட்டேங்கிறாங்க பாஸ். உங்க ஐடியா மொக்கையான ஐடியான்னு சொல்லுங்க பாஸ். சரி சரி, நம்ம நாளைக்கு வேற போர்டு வைக்கலாம். எந்த மாதிரி பாஸ்? சரி, இனிமேல் தோசைக்கு சீனி கிடையாதுன்னு போர்டு வைக்கலாம். சரி பாஸ், இதுவாது ஒர்க் அவுட் ஆகுமா? ஒர்க் அவுட் ஆகும், ஒர்க் அவுட் ஆகும். ஓகே பாஸ். மறுநாள் காலை போர்டு வச்சாச்சா? நான் வைக்கிறேன் பாஸ். வச்சுட்டேன் பாஸ், பாருங்க. சரி, எல்லாம் கரெக்டாக இருக்கு. இனியாவது சீனி கேட்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். நம்புங்க பாஸ், நம்புங்க. எத்தனை தோசை வேணும்? சீனிக்கு உங்களுக்கு எத்தனை தோசை வேணும்? உங்களுக்கு எத்தனை தோசை வேணும்? 2 தோசை. 1 தோசை. இந்த கடையில பிளேட்டு கூட மொக்கையா இருக்கு. நல்லா இருக்கு மேடம் பிளேட்டு. அதே பிளேட்டை கழுவாம வச்சுருக்கீங்க எங்களுக்கு. இல்லை மேடம், நல்லா சோப்பு போட்டு கழுவி தான் மேடம் வச்சுருக்கோம். நாங்கள் அன்னைக்கு வரும்போது வச்சு அதே பிளேட்டு தான் வச்சுருக்கீங்க. இல்லை மேடம், நாங்கள் கழுவி தான் வச்சுருக்கோம். சரி சரி சரி, இந்த கடைக்காரன் அப்படிதான் பண்ணுவான், நம்ம கண்டுக்க வேண்டாம். மேடம் சாம்பாரா சட்னியா? சாம்பார் தாங்க. ஏய், சாம்பாரை கொடு. எவ்வளோ நேரம்? வாரேன் மேடம், வாரேன். மேடம் சாம்பார் வந்துட்டு மேடம். ஊற்றுங்க. அதே கரண்டி மறுபடியும் மாத்தலை. மேடம்
வாங்கி தரீங்களா மேடம்? கடை இவ்வளோ பெருசாக வச்சிருக்கேன், ஒரு கரண்டி கூட வாங்க முடியாதா? மேடம் கடை எவ்வளோ நஷ்டத்தில் ஓடுது தெரியுமா மேடம்? அதுக்கு நான் என்ன பண்ணோம்? சீனி மேடம், நீங்கள் போர்டை பார்க்கலையா மேடம்? மேலே தோசைக்கு தானே சீனி, ஆனால் கீழே தோசைக்கு சீனி உண்டு, சீனி தாங்க. அந்த சீனியை எடுத்துட்டு வாப்பா. அவங்களுக்கு மட்டும் சீனி கொடுத்துருக்கு, அப்போ எங்களுக்கு யார் தருவா? வாரேன் மேடம், வாரேன். நிறைய போடுங்க மேடம். சீனி தீந்துட்டு மேடம். அதுக்கு நான் என்ன பண்ண முடியாது? கடை வச்சிருக்கீங்களா, சீனி வாங்கி வைக்கணும். ஓடு சீனிய. மேடம் போதுமா? போதும். இன்னைக்கும் நஷ்டத்தில் தான் போச்சு பாஸ். உங்க ஐடியா ஃபுல்லாக மொக்கையாக தான் இருக்கு பாஸ். ஐயோ சரி, நீ எந்த ஒரு தோசைக்கும் சீனி கிடையாதுன்னு போர்டு வச்சுதான். மேல் தோசைனா மேல் தோசைக்கு தானே கிடையாது, கீழ் தோசைக்குன்னு கேட்காங்க. முதல் தோசைனா 2வது தோசைக்கு தானே கேட்காங்க. இனி எந்த ஒரு தோசைக்குமே சீனி கிடையாதுன்னு வச்சுருக்க பாஸ். சீனி இதில் மட்டும் கேட்டாங்கன்னா பாஸ் கடை எடுத்து மூடிடணும். அதெல்லாம் ஒன்றும் தேவை இருக்காது, அவங்க கேட்க மாட்டாங்க. சரி பாஸ், நஷ்டத்தில் போகுதா லாபத்தில் போகுதான்னு பார்ப்போம். சரி சரி, போய் போடுங்க. மறுநாள் காலை. சரி போர்டு வச்சாச்சா? இன்னும் வைக்கிறேன் பாஸ், வைக்கிறேன் பாஸ். போர்டு வச்சுட்டேன் பாருங்க. நல்லா கண்ணு தெரியுதா பாஸ்? நல்லா தெரியுது. இது எல்லாருக்கும் கண்ணு தெரியும்னு நினைக்கிறேன், எல்லாரும் புரிஞ்சுப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆமாம் பாஸ், நானும் அப்படிதான் நினைக்கிறேன். சரி நீங்கள் போய் கஸ்டமரை பாருங்க பாருங்க. இனி எந்த ஒரு தோசைக்கும் சீனி கிடையாது. சரி ஓகே. மேடம் எத்தனை தோசை சாப்பிட்றீங்க? 3. இனி எந்த ஒரு தோசைக்கும் சீனி சாப்பிட்றீங்க? இவங்க என்ன டெய்லி போர்டு மாற்றிக்கிட்டே இருக்காங்க. ஒரு 3 தோசை, ஒரு 1.5 தோசை. பைத்தியக்கார கடையில் அப்படிதான் மாற்றிட்டே இருப்பாங்க. ஏன் மேடம் அப்படி சொல்கிறீங்க? பிறகு சீனி இல்லை, ஒன்றும் இல்லை, கரண்டியை கூட இப்போ வரைக்கும் மாற்றவே இல்லை. போர்டு தோசை சாப்பிட்றீங்களா? போர்டு மாற்ற மட்டும் உங்களுக்கு காசு இருக்குதா? இல்லை மேடம். அதுக்கு சீனி வாங்கலாமா? 2.5 தோசை எடுத்துட்டு வா. உங்களுக்கு எத்தனை தோசை வேணும் மேடம்? 1.5 தோசை. ஒரு 2.5 தோசை, 1.5 தோசை. மேடம் ஃபாஸ்டா தோசை எடுத்துட்டு வாங்க. மேம் அவ்வளோ பசிக்குதா மேடம் உங்களுக்கு? ஆமாம், நாங்கள் 2 பேரும் பசியில் தான் வந்திருக்கோம். அப்படியா மேடம்? ஆஃபீஸ்க்கு டைம் ஆயிடுச்சு. மேம் சாம்பாரா சட்னியா? சீனி தானே. ஏன் மேடம் சீனி கேட்குறீங்க? போர்டை பார்க்கலையா நீங்கள்? இந்த ஒரு தோசைக்கு சீனி கிடையாது போட்டு நாங்கள் தான் 3 தோசை வாங்கியிருக்கோங்களா? அந்த சீனியை கொண்டு வாப்பா. இதோட கருத்து என்னன்னா, நம்ம கவனிக்கணும். கவனிக்கிறது மட்டும் போதாது, நம்ம கவனிச்சதை புரிஞ்சுக்கொள்ளணும். அதே மாதிரி தான் இந்த வீடியோஸில் நம்ம 5 நாளும் ஏசப்பாவை பற்றி கவனிக்கணும்னு பார்த்தோம். என்னெல்லாம் தலைப்பில் பார்த்தோம்? நம்ம 5 தலைப்பில் ஏசப்பாவை பற்றி கவனிக்கிறது பார்த்தோம். இயேசு வந்ததை கவனி, இயேசு வாழ்ந்ததை கவனி, இயேசுவின் வார்த்தையை கவனி, இயேசுவின் வழியை கவனி,
இயேசுவின் வருகையை கவனின்னு பார்த்தோம். நம்ம பார்த்த காரியங்களை நம்ம கவனிச்சதோடு விடாம அதை நம்ம புரிஞ்சு கொண்டு நம்ம வாழ்க்கையில அதை செயல்படுத்தணும். அடுத்ததாக ஜூனியர் டி மற்றும் எஃப் பிள்ளைகள் கவனி கவனின்ற பிள்ளை பாட்டுக்கு ஆக்ஷன் சாங் பண்ண வராங்க. கிறிஸ்துவை கவனி, பாவிகளை ரட்சிக்க வந்த இயேசுவை கவனி. கவனி கவனி இயேசு கிறிஸ்துவை கவனி, பாவிகளை ரட்சிக்க வந்த இயேசுவை கவனி. அவர் உண்மையுள்ளவர், அவர் நிரந்தரமானவர். அவர் உண்மையுள்ளவர், அவர் நிரந்தரமானவர். வாழ்வை நீ கவனித்து பார், வாழ்வோ வளம் பெறுமே. அவர் வழியை நீ கவனித்து பார், முன்னேறி செல்லலாமே. அவர் வாழ்வை நீ கவனித்து பார், வாழ்வோ வளம் பெறுமே. அவர் வழியை நீ கவனித்து பார், முன்னேறி செல்லலாமே. அவர் உண்மையுள்ளவர், அவர் நிரந்தரமானவர். அவர் உண்மையுள்ளவர், அவர் நிரந்தரமானவர். கவனித்து பார், என்றும் பிழைத்திடுவான். அவர் வருகையை நீ கவனித்து பார், உன்னையும் சேர்த்துக் கொள்வார். அவர் வார்த்தையை நீ கவனித்து பார், என்றும் பிழைத்திடுவார். அவர் வருகையை நீ கவனித்து பார், உன்னையும் சேர்த்துக் கொள்வார். கவனி கவனி இயேசு கிறிஸ்துவை கவனி, பாவிகளை ரட்சிக்க வந்த இயேசுவை கவனி. கவனி கவனி இயேசு கிறிஸ்துவை கவனி, பாவிகளை ரட்சிக்க வந்த இயேசுவை கவனி. அவர் உண்மையுள்ளவர், அவர் நிரந்தரமானவர். அவர் உண்மையுள்ளவர், அவர் நிரந்தரமானவர். பிள்ளைகளுக்கு வாழ்த்து சொல்லலாம். அடுத்ததாக இன்டர்மீடியேட் CH மற்றும் சீனியர் B பிள்ளைகள் மைண்ட் ஷோ பண்ண வர்றாங்க.
பிரைஸ் தி லார்ட். இன்றைய காலகட்டத்தில் டெக்னாலஜி டெவலப் பண்ண எல்லாருமே மொபைலுக்கு அடிமையாக இருக்கீங்க. அப்படிதானா? ஸ்கூல் முடிஞ்சு வந்ததும் சிறு பிள்ளைகள் முதற்கொண்டு காலேஜ் படிக்கிற வரைக்கும் வந்ததுமே மொபைல் ஃபோன் எடுத்து பார்க்குறீங்க. அந்த பழக்கம் எல்லாருக்கும் இருக்கா? அதனால் யாரும் செல்ஃபோனுக்கு அடிமையாக கூடாது. இது ஒரு அவேர்னஸ் மைண்ட் ஷோ. ஓகே, தேங்க்யூ. அருமையாக பெர்ஃபார்ம் பண்ண மாணவர்களுக்கும் ஆசிரியருக்கும் கரங்களை தட்டி வாழ்த்து சொல்லலாமா? அடுத்ததாக சீனியர் டி பிள்ளைகள் அசையாத அஸ்திபாரம் பாட்டுக்கு ஆக்ஷன் சாங் பண்ண வர்றாங்க. அஸ்திபாரம் கண்மலை மேலே இருப்பதால் பயமேதும் எனக்கில்லையே. அசையாத அஸ்திபாரம் கண்மலை மேலே இருப்பதால் பயமேதும் எனக்கில்லையே. ஆழமான அஸ்திபாரம் கிறிஸ்துவின் மேலே ஏதும் என்னை அசைப்பதில்லையே. ஆழமான அஸ்திபாரம் கிறிஸ்துவின் மேலே ஏதும் என்னை அசைப்பதில்லையே. பெருமழை வரட்டும், வெள்ளம் மோதட்டும், பெருங்காற்று வீசட்டும், அசைவதில்லையே. பெருமழை வரட்டும், வெள்ளம் மோதட்டும், பெருங்காற்று வீசட்டும், அசைவதில்லையே. இயேசுவின் வார்த்தையை கவனிப்பேனே, அதன் மேல் வாழ்க்கையை கட்டுவேனே. அனுதினமும் வேதம் வாசிப்பேனே, அசையாமல் இயேசுவுக்குள் வாழ்வேனே. பிரைமரி ஏசிடி ஹாலிடேஸ் வந்தாலே ஜாலி தான். கிறிஸ்து இயேசுவை கவனித்து பாரு, ரட்சிக்க வந்தவரை கவனித்து பாரு. இப்படிந்து தாக்கினாரை கவனித்து பாரு, குணமாக்க வந்தவரை கவனித்து பாரு. நம்பா வாங்க வாங்க, எட்டா வாங்க, நம்பி வாங்க வாங்க, பரிசு வாங்க. நம்பா வாங்க வாங்க, டிபிஎஸ் வாங்க, நம்பி வாங்க வாங்க, போலியான prayer time undu, action songs undu, goodie stories undu, God's word undu, prayer time undu. Na 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 na. உற்சாகமா சந்தோஷமா நடனமாடி நம்ம பிரைமரி பிள்ளைகளுக்காக கரங்களை தட்டி வாழ்த்து சொல்லலாமா? அடுத்தது இன்டர்மீடியட் ஜி கவனி கவனி ஹிந்தி சாங்.
இன்டர்மீடியட் பிள்ளைகளுக்காக கரங்களை தட்டி சொல்லலாமா? அடுத்தது இன்டர்மீடியட் இ பிள்ளைகள் ஸ்கிட் பெர்ஃபார்ம் பண்ண வர்றாங்க, கூடவே வசனமும் சொல்ல வர்றாங்க. இன்டர்மீடியட் இ பிள்ளைகள். நம்ம இன்னைக்கு மில் கவனி செல்லுகிற தலைமையில் ஒரு நாடகத்தை பார்க்க போகிறோம். வழிகளிலே நின்று பூர்வ பாதைகள் எவையென்று கேட்டு விசாரித்து நல்ல வழி எங்கே என்று பார்த்து அதிலே நடவுங்கள். அப்பொழுது உங்கள் ஆத்மாவுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எரேமியா 6:16. கவனி, இயேசு வந்ததை கவனி, இயேசுவின் வாழ்வை கவனி, இயேசுவின் வழியை கவனி, இயேசுவின் வார்த்தையை கவனி, இயேசுவின் வருகையை கவனி. அதற்கு இயேசு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன். யோவான் 14:6. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம டிராஃபிக் சிக்னலை பார்த்து போனோம்னா ட்ராவல் சேஃபாக இருக்கும். அதை போல நம்ம வசனத்தை கை கொண்டு நம்ம வாழ்க்கையை நடத்த நம்ம வாழ்க்கை சேஃபாக இருக்கும். பைபிளில் வெளிப்படுத்தல் 1:3 சொல்லுது, இந்த தீர்க்க தரிசன வசனங்களை வாசிக்கிறவனும் கேட்கிறவனும் இதனை கை கொள்கிறவனும் பாக்கியவான்கள். அதனால நம்ம வேதத்தின்படி நடந்தால் நம்மளுக்கு நித்திய ஜீவன் கிடைக்கும். வாழ்வியலை ரசித்த கிறிஸ்திய சூழலை கொண்டால் என்கிற வார்த்தை உண்மையும் எல்லா அறிஞருக்கும் பாத்திரமாக இருக்கிறது. 1 தீமோத்தேயு 1:15. அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தம் கீழ்ப்படிந்து தம்மை தாழ்த்தினார். பிலிப்பியர் 2:8. தேவன் அவருடனே கூட இருந்தபடியினாலே அவர் நன்மை செய்கிற யாவரையும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்டிருந்தவரையும் குணமாக்குகிறார் சுற்றி திரிந்தார். மனுஷகுமாரன் தம்முடைய பிதாவை மகிமை பொருந்திடுவராய் தம்முடைய தூதர்களோடு வருவாய். அப்பொழுது அவனுடன் கிரியத்துவதாக அவனுடனே படிவான். மத்தேயு 16:24. நன்றி. அடுத்த ப்ரோக்ராம் இன்டர்மீடியட் ஏ பிள்ளைகள் ஏசுதான் இந்த மூச்சுன்ற பாட்டுக்கு ஆக்ஷன் சாங் பண்ண வராங்க. கவனி பாட்டுக்கு ஆக்ஷன் பண்ண வர்றாங்க. la 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 la
இயேசு கிறிஸ்துவை கவனி, பாவிகளை ரட்சிக்க வந்த இயேசுவை கவனி. கவனி கவனி இயேசு கிறிஸ்துவை கவனி, பாவிகளை ரட்சிக்க வந்த இயேசுவை கவனி. அவர் உண்மையுள்ளவர், அவர் நிரந்தரமானவர். அவர் உண்மையுள்ளவர், அவர் நிரந்தரமானவர். அவர் வாழ்வை நீ கவனித்து பார், வாழ்வு வளம் பெறுமே. அவர் வழியை நீ கவனித்து பார், முன்னேறி செல்லலாமே. அவர் வாழ்வை நீ கவனித்து பார், வாழ்வு வளம் பெறுமே. அவர் வழியை நீ கவனித்து பார், முன்னேறி செல்லலாமே. அவர் உண்மையுள்ளவர், அவர் நிரந்தரமானவர். அவர் உண்மையுள்ளவர், அவர் நிரந்தரமானவர். கவனித்து பார், என்றும் பிழைத்திடுவாய். அவர் வருகையை நீ கவனித்து பார், உன்னை சேர்த்துக் கொள்வார். அவர் வார்த்தையை நீ கவனித்து பார், என்றும் பிழைத்திடுவாய். அவர் வருகையை நீ கவனித்து பார், உன்னை சேர்த்துக் கொள்வார். கவனி கவனி இயேசு கிறிஸ்துவை கவனி, பாவிகளை ரட்சிக்க வந்த இயேசுவை கவனி. கவனி கவனி இயேசு கிறிஸ்துவை கவனி, பாவிகளை ரட்சிக்க வந்த இயேசுவை கவனி. அவர் உண்மையுள்ளவர், அவர் நிரந்தரமானவர். அவர் உண்மையுள்ளவர், அவர் நிரந்தரமானவர். கரங்களை தட்டி பிள்ளைகளுக்கு வாழ்த்து சொல்லலாமா? அடுத்த ப்ரோக்ராம் இன்டர்மீடியட் பி மற்றும் ஜூனியர் ஜி பிள்ளைகள் இணைந்து ஸ்கிட் பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க.
இயேசுவை கவனித்து பாரு, ரட்சிக்க வந்தவரை கவனித்து பாரு, கீழ்ப்படிந்து காத்தினாரை கவனித்து பாரு, குணமாக்க வந்தவரை கவனித்து பாரு. நம்பா வாங்க வாங்க கெட்டா வாங்க, நம்பி வாங்க வாங்க பரிசு வாங்க, நம்பா வாங்க வாங்க டிவிஎஸ் வாங்க, நம்பி வாங்க வாங்க போலியமாக குட்டி ஸ்டோரிஸும் உண்டு, ப்ரேயர் டைம் உண்டு, ஆக்ஷன் சாங்ஸ் உண்டு, குட்டி ஸ்டோரிஸும் உண்டு, காட்ஸ் வேர்ட் உண்டு, ப்ரேயர் டைம் உண்டு. தனனா 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 தனனா. Hey goodies, இப்படி ஜாலியா இருக்கீங்களா? யாரெல்லாம் ஹாப்பியா இருக்கீங்க? இப்படி பின்னாடி யாருமே ஹாப்பியா இல்லையா? சரி, ஓகே. நாங்கள் நேரத்துக்கு ஒன்று கேட்டிருந்தோம் தானே, உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்ததுன்னா நீங்கள் என்ன பண்ணிருங்க, எங்ககிட்ட அந்த கொஸ்டினை எழுதித்தாங்க அப்படின்னு கேட்டிருந்தோம். ஏதோ ஒரே ஒரு தம்பி மட்டும் ஒரு கொஸ்டின் தந்திருக்கான். சரியா, நான் வாசிக்கிறேன், கேளுங்க. Sometimes in school or anywhere my friends or my family members will do anything mistakes. They say my name and they will escape, and I will get scoldings or beatings. In that, if say the real incident, I will be getting still more scoldings or beatings. But in my life, always it will be running on my mind. இது நான் தம்பி நேம் எழுதியிருக்கேன், ஈவன் தோ நான் நேம் சொல்லலை. அவர் ரொம்ப பாதிக்கப்பட்டு என்ன சொல்ல வரான்னா, நான் தப்பு பண்ணாத இடத்துலையே என்ன என் ஃப்ரெண்ட்ஸும் சரி, என் வீட்டில் உள்ள ஃபேமிலி மெம்பர்ஸும் என்னை மாட்டி விடுறாங்க. அதுக்கான தண்டனையே நான் வாங்கிக்கிறேன். அந்த இடத்துல நான் உண்மையை போய் சொன்னால் கூட யாருமே ஏற்றுக்கொள்ளல. திரும்பவும் எனக்கு நிறைய அடியும் நிறைய திட்டம் தான் எனக்கு கிடைக்குது. இப்படியே வாழ்க்கை போயிருப்பா, இது என் வாழ்க்கை என் மண்டையிலே ஓடிட்டு இருக்குது அப்படின்னு அந்த தம்பி கேட்டிருக்கான். சேம் ஃபீலிங்ஸ் நிறைய பேருடைய வாழ்க்கையிலே இருக்கும். ஆனால் முக்கியமாக ஸ்கூல் படிக்கிற பிள்ளைங்க, காலேஜ் படிக்கிற பிள்ளைங்க இந்த பிரச்சனையை ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க, ஃபேஸ் பண்ணிட்டு இருப்பீங்க. நாம் எவ்வளோதான் நல்ல பிள்ளைங்களாக இருந்தாலும் சில ஃப்ரெண்ட்ஸ் நம்மளை என்ன பண்ணுவாங்க, பிளான் பண்ணியே நம்மளை மாட்டி விடுவாங்க. நம்மளுக்கு பைபிள்லேருந்து ஒரே ஒரு கேரக்டரை மட்டும் ஒரு எக்ஸாம்பிளை வச்சு உங்க ஒரு கன்க்ளூஷன் தர விரும்புகிறேன். யாருக்கெல்லாம் ஜோசப் தெரியும்? யோசேப்பு ஈவன் பைபிளில் ஏசப்பாவுக்கு கம்பேர் பண்ணுற ஒரு கேரக்டராக தான் ஜோசப் நிறைய இடத்துல இருக்கிறாரு. ஏன்னா அத்தனைக்கும் ஜோசப் மோஸ்ட்லி எங்கேயுமே தப்பு பண்ணதான் நம்மளால் பார்க்க முடியலை. யோசேப்பு வீட்டில் இருக்கும்போதும் இந்த தம்பி கேட்டது போல தான் யோசேப்பு தப்பே பண்ணலை. ஆனால் அண்ணன்மார் என்ன பண்ணுறாங்க, யோசேப்பை தான் மாட்டி விடுறாங்க. அவன் எகிப்தில் போர்த்திபால் வீட்டில் போயும் அங்கேயும் தப்பு பண்ணாமல் கஷ்டப்படுறா, நிறைய அடி வாங்குறா. ஆனால் ஒன்று மட்டும் சொல்கிறேன், நீங்கள் ஏசப்பா பிள்ளையா மட்டும் இருங்க. சரியா? இந்த கொஸ்டின் யாரு கேட்டாலும் ஓகே தான். உங்களுக்கு சொல்கிற ஒரே பதில் தான், யூ பி யோர் செல்ஃப். நீ தேவ பிள்ளையா மட்டும் இரு. என்ன ஃப்ரெண்ட்ஸ் மாட்டி விடுறாங்கன்னு சொல்லி நீயும் தப்பு பண்ண போயிடாத. இல்லை தப்பு பண்ணாட்டியும் எனக்கு அடி கிடைக்குதுன்னு நினச்சிட்டு நான் கொஞ்சம் பங்கு வச்சா என்னன்னு யோசிக்காத. ஏன்னா யோசிப்பு அப்படி யோசிக்கவே இல்லை. அவன் அடி மேலே அடி வாங்கிட்டே இருந்தான். உண்மை சொன்னதுக்கெல்லாம் அவன் சகோதரனும் பகைச்சாங்க. ஆனாலும் அவன் தேவ பிள்ளை என்கிறத அவன் கடைசி வரை கீப் பண்ணான். அவனுக்கான ஒரு டைம் வந்துச்சு, எல்லாரும் அவனுக்கு கீழே தான் இருந்தாங்க. யோசேப்பு மட்டும் உயர்த்தப்பட்டான். ஓகேவா? உங்களுக்கு நான் சொல்றது இதுதான், இன்னைக்குள்ள சுச்சுவேஷனை பார்த்து நீ எந்த தவறான டிசிஷனும் எடுக்காத. சரியா? இன்னைக்கு யார் வேணாலும் உன்னை திட்டட்டும், யார் வேணாலும் உன்னை அடிக்கட்டும், நீ உண்மையாரு, நல்ல பிள்ளையாரு, ஒழுக்கமுள்ள பிள்ளையாரு, ஏசப்பாவுக்கு பிரியமாயிரு. கரெக்டான டைம் வரும், ஏசப்பா கண்டிப்பா உன்னை மேன்மையாய் வைப்பா. ஓகேவா? God bless you. Thank you.